The referee blows the whistle and we are underway. The kickoff is immediate, sending the ball deep as both teams charge forward. தமிழ் வணக்கம். ஈரானினுடைய உதைபந்தாட்ட அணி அமெரிக்காவில் தான் விளையாடும். விளையாட்டில் அரசியல் கிடையாது. ஃபீபா உலகக்கிண்ண உதைபந்தாட்ட நிறுவன தலைவர் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தார். கோர்முஸ் நீரிணை முற்றுகையும் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்ற பெரும் நெருக்கடிகளும் உலகத்தை மூச்சு திணறச் செய்ய போகின்றன. தயவு செய்து உலக நாடுகள் தலையிட்டு ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அவசர அறிவிப்பு. புயல் வருகின்றது, சந்திக்க தயாராகுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த பதிவு. ஈரான் மீது பாரிய தாக்குதலை மூன்றாவது கட்டமாக நடத்தி பார்க்க அமெரிக்கா முயற்சி. சிறிது சிறிதாக தாக்குதலை நடத்தி அழித்து விடலாமா என்கின்ற போர் கனவு. இன்று காலை வரை இடம்பெற்றிருக்கின்ற 3 முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் நடைபெற இருக்கின்ற இந்த ஆண்டிற்கான உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் அமெரிக்காவை ஈரான் அணி சந்திக்க நேர்ந்தால் அமெரிக்காவிலேயே அமெரிக்க அணியை ஈரான் சந்திக்கும். இதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது என்று உலக கிண்ண உதைபந்தாட்ட அமைப்பாகிய ஃபீபாவினுடைய தலைவர் ஜியானி இன்ஃபென்டினோ கனடாவில் உள்ள வான்கூவர் நகரில் நேற்று தன்னுடைய கருத்தை திட்டவட்டமாக வெளியிட்டார். அமெரிக்காவில் நடைபெறுகின்ற இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் ஈரானுடைய அணி அமெரிக்க மண்ணில் விளையாடுவது ஆபத்து. ஆகவே அவர்களை மெக்சிகோவிற்கு மாற்றுங்கள் என்று ஈரான் கேட்டிருந்தது. அதுபோல ஈரானிய அணிக்கு விசா வழங்குவது, அவர்களை விளையாட அனுமதிப்பதில் டொனால்ட் ட்ரம்ப் விருப்பமில்லாதவராக இருந்தார். இந்த இருவருக்குமே விருப்பமில்லாவிட்டாலும் கூட விளையாட்டு என்பது அரசியல் அல்ல என்று ஜியானி இன்ஃபென்டினோ கூறுகின்றார். ஈரான் அணி தொடர்ந்து வெற்றி பெற்று அமெரிக்க அணியும் அதுபோல தொடர்ந்து வெற்றி பெற்று 2 அணிகளும் தங்களுடைய குழு நிலையில் வெற்றி பெற்று வெளியே வருகின்ற பொழுது காலிறுதி, அரையிறுதி, இறுதியாட்டம் என்று எங்கோ ஓரிடத்தில் சந்திக்கும் நிலை வந்தால் அந்த இடத்தில் அமெரிக்காவும் ஈரானும் மோதத்தான் வேண்டும். அமெரிக்க மண்ணில் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்கின்றார். ஆனால் முதலாவது குழு நிலையில் ஈரான், அமெரிக்கா இரண்டும் ஒரே அணியில் இல்லை. ஈரான் இருக்கின்ற அணியில் பெல்ஜியம், எகிப்து, ஈரான், நியூசிலாந்து ஆகிய 4 நாடுகள் இடம்பெறுகின்றன. இதில் வெற்றி பெற்று ஈரான் பெற வேண்டும். ஈரான் வெற்றி பெறுகின்றதோ இல்லையோ அமெரிக்க மண்ணில் ஈரான் விளையாடுவதே இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் வரலாற்று முக்கியத்துவமானதாக அமையும். இறுதியாட்டத்தில் ஈரான் விளையாட முடியாத நிலை வந்தாலும் கூட அந்த இறுதியாட்டத்தை விட மிகப்பெரிய பரபரப்பான ஆட்டமாகவும் உலகில் அதிகமான பேர் பார்த்த ஆட்டமாகவும் ஃபீபா அமைப்பிற்கு வருமானத்தை கொட்டிய ஆட்டமாகவும் ஈரான் அமெரிக்காவில் ஆடுகின்ற ஆட்டமே அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல. ஆனால் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஈரானுடைய அணியும் ஈரானுடைய ஆதரவாளர்களும் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அமெரிக்காவில் இப்பொழுது நடைபெறுகின்ற குரோதங்களும் துப்பாக்கி பிரயோகங்களும் மிக மோசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஈரானிய அணி எப்படி விளையாடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதற்கு உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடலாம். அப்பொழுது அர்ஜென்டினாவிற்கும் பிரிட்டனுக்கும் போர் நடைபெற்ற ஒரு கால பகுதியில் 2 நாடுகளுக்கும் இடையே கடுமையான எதிர்ப்பு நிலவியது. 1986 ஆண்டு உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் பிரிட்டனும் அர்ஜென்டினாவும் மோதிய பொழுது போர்க்களத்தில் மோதியது போன்ற நிலை ஏற்பட்டது. அர்ஜென்டினா போரில் பிரிட்டனிடம் தோற்றுவிட்டாலும் கூட மைதானத்தில் பிரிட்டனை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு விளையாட ஆரம்பித்தது. அந்த நேரம் 2 அணியும் ஒவ்வொரு கோல்களை தலா போட்டிருந்த வேளை மரடோனா 2வது கோலை போட்டு பிரிட்டனை தோற்கடித்து வெளியே தள்ளினார். அப்பொழுது அவர் கோலாக போட்ட பந்து அவருடைய கையினால் தந்திரமாக தட்டிவிட்டு அந்த கோலை அடித்தார் என்றும் மத்தியஸ்தரால் அதை காண முடியாமல் போய்விட்டது என்றும் குழப்பம் ஏற்பட்டு பெருந்தொகையான வாகனங்கள் எல்லாம் எரிந்து பலத்த ஆர்ப்பாட்டம் ரசிகர்களிடையே போர் போல நடைபெற்றது. எனவே அமெரிக்காவும் ஈரானும் மோதும் நிலை வந்தால் அமெரிக்கா வென்றாலும் பிரச்சனை வரும், ஈரான் வென்றாலும் பிரச்சனை வரும் என்பதற்கு அர்ஜென்டினாவும் பிரிட்டனும்
மோதிய காட்சி ஓர் உதாரணமாக இருக்கின்றது. பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட்டில் விளையாடுகின்ற பொழுது இதே சிக்கல் இருவருக்கும் வருவது கவனிக்கத்தக்கது. எனவே போர் என்பது விளையாட்டிற்கு அப்பாற்பட்டது என்பதை ஃபீபா அணியினுடைய தலைவர் குறிப்பிடலாம். சாதாரண ரசிகர்களுக்கு அந்த கல்வியை வழங்க முடியாது என்பது கள நிலவரமாக இருக்கின்றது. இந்த நிலை இப்படி செல்ல ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டராஸினுடைய கடுமையான ஆவேச கருத்து இன்று காலை வெளியாகி இருக்கின்றது. எரிசக்தி, போக்குவரத்து, உற்பத்தி, உணவு விநியோக சங்கிலி, உலக மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் கோர்முஸ் நீரிணை முடக்கமானது முறித்து போட்டிருக்கின்றது. உலக நாடுகள் இனியும் இதை இப்படியே விட்டு கொண்டிருக்க கூடாது. உடனடியாக தலையிட்டு இதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார். முதலாவது பிரச்சனை, இந்த சிக்கலில் இருந்து உலகம் விடுதலை பெற வேண்டும். ஈரானும் அமெரிக்காவும் தங்களுடைய பிரச்சனைக்கு இறங்கி இருக்கின்ற இந்த பாதையிலே தேவையில்லாமல் உலகத்தையும் சேர்த்து கொண்டு இந்த நீர்ச்சுழிக்குள் இறங்கி இருப்பது தவறு என்பது அவருடைய கருத்தாகும். மறுபுறம் ஈரானில் 21 பேர் கடந்த சில தினங்களில் தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள். 4000 பேர் தூக்கில் போடப்படக்கூடிய அபாயமான சூழ்நிலையில் சிறை கொட்டடிகளில் இருக்கின்றார்கள். ஈரானிய அரசிற்கு எதிராக செயற்பட்டவர்கள். ஒருவருடைய குரலை அடக்குவதன் மூலமாக உங்களுடைய கருத்து நிலைபெற செய்துவிட முடியாது என்று ஈரானுக்கு எதிரான குரல்கள் வந்தாலும் ஈரானுடைய தலைமை நீதிபதி ஈரானிய மக்களினுடைய விருப்பம் இது தம்மீதான விமர்சனத்தை நிராகரித்தார். மக்களின் விருப்பம் என்பது வேறு, நீதியின் அடிப்படையில் ஒருவருக்கு தூக்கு தண்டனை என்பது வேறு என்ற உலகத்தின் நியாய ஈரானிய நீதிபதி எப்படி புரிந்து கொள்ளுகின்றார் என்ற கேள்வி எழும்பியிருக்கின்றது. துப்பாக்கியோடு நின்று போஸ் கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அடுத்த பதிவிற்கு வந்திருக்கின்றார். புயல் வருகின்றது எச்சரிக்கை என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த புயலை இனி எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார். இந்த வாசகம்தான் இதில் முக்கியமானது. இதற்கு முந்தைய அவருடைய போரை யாரோ மறைந்திருந்து தடுத்து விட்டார்கள். அவரால் வெல்ல முடியாமல் போயிருக்கின்றது. அதனால் தான் தடுக்க முடியாத சூழ்நிலையில் 3வது கட்டமாக புதிய போர் ஒன்றுடன் அவர் புறப்படுகின்றார். ஈரான் மீதான தாக்குதல் 1, 2, 3 என்று அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி படிப்படியான ஒரு தாக்குதலின் மூலமாக வெற்றி பெற முயற்சி எடுக்கின்றதா? வெற்றி பெறும் வரை இது போல கட்டம் கட்டமாக நாடக காட்சிகள் போல அமெரிக்காவினுடைய தாக்குதலை வளர்த்து செல்வதுதானா அவர்களுடைய போரினுடைய வியூகம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது ஈரானினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஈரான் மீதான புதிய தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அது முழுமையான பிராந்திய போராக மாறுவதற்குரிய சூழல் இருக்கின்றது. இதற்கு காரணம் அரபு எமிரேட்ஸ் ஒபெக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றது. காரணம் ஈரான் போர். மத்திய கிழக்கு 2ஆக உடைகின்றது. அமீரகத்தினுடைய சுதந்திர பிரகடனம் வெளியாகி இருக்கின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். சவுதியில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. இது தொடர்பான முக்கிய செய்தியும் அதற்குள் அடங்கி இருக்கின்ற மர்ம முடிச்சுக்களும் கொண்ட செய்தி அடுத்து வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. The referee blows the whistle and we are underway. The kickoff is immediate, sending the ball deep as both teams charge forward.